மாமா பஞ்சி மொஞ்சு பாஸ். சரி போயிட்டு வரேன். எது இப்பதான் வந்தா போயிட்டு வரியா? ஆமா பாஸ், லீவு போயிட்டு வரேன். லீவா? உனக்கு யார் கொடுத்தா லீவு? ஃபாரின் போறேன் பாஸ், 5 நாள். ஃபாரின் போறியா? ஒரு பாஸ் இத்தனை காலமா நானே எங்கேயும் போல, ஒரு ஸ்டாஃப் வந்துக்கிட்டு நீ ஃபாரின் போறியா? எனக்கு லீவு கிடைச்சிருக்கு, நானே எடுத்துக்கிட்ட லீவு. போயிட்டு வரேன் பாஸ். ஓகே பாய். அது டைலாக் பேசிட்டு ஃபாரின் போகுது. நானும் எப்பதான் இந்த ஃபாரின் எல்லாம் எங்க அண்ணால பாக்குறது? என் தலையெடுத்து இந்த கடையை கட்டிட்டு அழுவேன். நம்ம வழக்கம் போல பண்ற வேலையை பார்ப்போம். என்னது எவ்வளவு தடுத்தாலும் இந்த ஒரு தூசி மட்டும் போக மாட்டேங்க. சி நம்ம மூஞ்சிதான். என்னது இன்னொரு மூஞ்சி தெரியுது? என்ன பாதி பாடி உள்ள வந்ததுக்கு கேட்கறோம். உள்ள வாங்க. யாரும் நீங்க என்ன வேணும்? வணக்கம். மருதநாயகன் புதுசா ஒரு சிடி வந்திருக்கேன், பாக்குறீங்களா? பின்ன என்ன வித்திய நாயகமா? மருதநாயகன் ஐயா பாக்குறீங்களா? சிடி கடை. ஐ மிஸ்டர் அருண். இந்த கடையில எவன் ஸ்டைலா ஒருத்தர் இருக்கானோ அவன் தான் அருண். நான் தான். யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான்யா. அது நீதானா? அப்புறம் அப்படி 3 மாசம் காசு வாங்கினேன் சார். பேச்சா இருக்கட்டும் சார். நிறைய செலவு பண்ணிருக்குமா இல்லையா? ஆமா, கடைக்குள்ள வந்துட்டு இந்த வாங்கலாம் சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அப்படி நீ வாங்கின காசு மொழிக்கு செலவு பண்ணிருக்க போல. அது ஏன் பிரச்சனை சார்? ஆமா, கடன் வாங்கின சொன்னீங்க. எப்ப நான் வாங்கினேன்? 1 வருஷம் முன்னுக்கு வட்டி கடை ஞாபகம் இருக்கா? வட்டி கடை. ஆமா வாங்கினேன். ஆமா அதுவா சார்? நான் வந்து நேற்று உங்க ஆபீஸுக்கு வந்து கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா என்ன ஆச்சு பாருங்க, காடி பம்ப்செட் ஆயிடுச்சு. அதனால வர முடியல. வெல்கம் டு கஞ்சா கஜின் வட்டி சென்டர். இங்கே நாங்கள் ராக்கெட் வட்டி சர்வீஸ் கொடுக்குறோம். நோ ஐசி, நோ ப்ராப்ளம். நோ கரண்டோ, நோ ப்ராப்ளம். ஆனால் கடை வாங்குறப்ப வட்டியோட சேர்த்து நினைக்க டொப்பு போய்ட்டு சார்ஜ் பண்ணுவோம். அடி உத வட்டி. கஞ்சா கஜின் வட்டி சென்டர். சார், என் கடைக்குள்ளேயே வந்துட்டு என்னைய அவுன்னு சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னைய கலாய்க்கிற வேலை வச்சுக்காதீங்க. நிஜமாலே காடி டயர் பம்ப்செட் ஆச்சு சார், அதனாலதான் வர முடியல என்னால. காடியா? ஆமா காடி. ஏன் பிரச்சனை உங்களுக்கு? ஆமா, 3 மாசம் எனக்கு கஷ்டம் அதுன்னு காசை கேட்டா காடி கூடி இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்பயும் கஷ்டம் தான் சார். பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையா? ஸ்டைலா தான் இருக்க. அது என் பொறப்புலயே வந்தது சார். இது இந்த அம்மாவுக்கு மட்டும் அது சரி. அது உன் பிரச்சனை. காசு எப்ப கொடுப்ப சார்? வரேன் சார். என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாங்க? இல்ல சார். இல்லன்னு சொல்லக்கூடாது தம்பி. ஒரு வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்கா? காசு இல்லை சொல்லிட்டு ஐயோ சார் காசு இல்லை சார், காசு இல்லை சார் நின்னீங்க. சரி புரியுது, நின்ன. அப்ப ஏதோ எனக்கு ஒரு பெரிய ஃபைனான்சியல் ப்ராப்ளம். ஒரு சட்டி ஒன்று வாங்கிருந்தேன், அதுக்கு ஒரு 1000 வெள்ளி வாங்கிட்டு போனேன். ஆமா, அது எவ்வளவு கொடுக்கணும்? நான் இப்ப 1000 வெள்ளி தானே வாங்கினேன். 3 லட்சம் வெள்ளி. எது 3 லட்சமா? ஆமா சார். 1000 வெள்ளி எங்க இருக்கு? 3 லட்சம் வெள்ளி எங்க சார் இருக்கு? 1000 வெள்ளி எங்க இருக்கு? 3 லட்சம் எங்க இருக்கு? போட்ட வட்டிகள் கணக்கு பண்ணி பார்த்துட்டா கூடயே வரும். சரி ஏதோ பாவம் பையன் சிடி கடை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு குறைச்சி 3 லட்சம் கொடுக்குறேன். எப்ப செட்டில் பண்ணுவ? வட்டியிலலாம் டிஸ்கவுண்ட் போடுறாரு. நல்ல மனுஷனா இருக்கீங்க. சரி, உங்க நல்ல மனசு பண்ணி உங்களுக்கு நான் 2 சிடி ஃப்ரீயா கொடுக்குறேன் சார். கழிச்சிருங்க கடனை. எப்படி ஓகே? அப்படி வரேன் அம்புலி. நேரம் தானே சார் வந்தேன். அப்படியெல்லாம் சவுண்டு கொடுக்காதீங்க சார். அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சேன், தாங்க மாட்டீங்க. அது சொந்த பிரச்சனை. காசு எப்ப கொடுப்ப? தரேன் சார், தரேன். ஐயோ தத்து தொலைகிறேன். சரி சார், கொடுக்குறேன். இன்னைக்கு நவமி, நாளைக்கு பௌர்ணமி, நாளான்றைக்கு சார் இருங்க சார். நாளான்றைக்கு ஓகே 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 ஓகே. February 30 சார். February 30 நாள் பிறக்கட்டும். டானு நான் உங்க கடை வாசல் முன்னாடி வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் சார் கடனை. எது? February 30? ஆமா சார் 30. காசு என்கிட்ட கொடுக்குற? ஆமா. இதுதான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க, கொடுத்த பாடு இல்ல சார். நம்புங்க சார், இந்த தடவை February 30 நான் காசு தரலன்னா என்னோட இந்த கூந்தலை நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் சார். இது அம்புலி மாமா பிஜிபி ஆச்சு, ஒன்னு எப்படி நம்புறது? நம்புங்க சார், நம்புங்க தயவு செய்து. இது ஒரு தடவை நம்பி இருக்கு சார். சரி அழுவ, சத்தியம் கொஞ்சம் பார்க்க முடியல. அதுக்காக அப்படி பண்ணேன். புரியல, கிளம்பிட்டேன். February 30 நான் வந்து காசை தரேன். சரி அம்புலி, இன்னைக்கு போயிட்டு நான் 30 February வரேன். காசை எண்ணி கணக்கா 3 லட்சம் எழுதி அப்படியே வைக்கிறேன். கண்டிப்பா சார்.
வச்சிடுறேன். சரி, வந்ததுதான் வந்துட்டீங்க. புதுசா ஒரு ஐட்டம் வந்திருக்கு, கிரைண்டர் கிரிச்சாடி. எப்படி பாக்குறீங்களா? சரி கொடு. ஹூ, 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 ஹூ. பயப்படாதீங்க சார், சும்மா ஸ்டைல்ஸ். இந்தாக்க கிரைண்டர் கிரிஜா, சும்மா சரவெடியா இருக்கும். வீட்டுல உட்காந்து தனியா பாருங்க, சரியா? தனியா? ஆமா. அதாவது சீட்டையை கொடுத்து காசு மாதிரி கேட்க பாக்குற? அப்படி இல்ல சார், பிப்ரவரி 30 சார், கண்டிப்பா வாங்க. பாக்குறேன். திரும்பி மண்டையை பாத்துக்கோ, மண்டை பத்திரம். ஒரு மனுஷன் கடன் வாங்கினா போதும், எவ்வளவு கெத்தா தௌலத்தா சுத்திக்கிட்டு இருந்தா என்னையே கலாய்ச்சிட்டு போறான். அதுவும் என் கடைக்குள்ள பூந்து என்ன கலாய்ச்சிட்டு போறான். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சரவெடியா பண்ண வேண்டாம். நானே நம்பி வாங்க. சத்த சபா போக அருண் சீடி